மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் மேலூருக்கு அருகில் உள்ள கருங்காலக்குடிங்கிற ஊரில் இருக்கோம். நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பதைப் போல தமிழ் எழுத்துக்கள் இந்த கருங்காலக்குடியிலும் இருக்கிறது. இளையூர் அரிதின் பழி அப்படிங்கிற 3 சொல்லுள்ள கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் நம்ம இங்கே பார்க்குறது. இந்த இடத்துல ஒரு பாறை, அந்த பாறையின் கீழ் சமணர்கள் படுப்பதற்காக தங்குவதற்காக அரிதி அப்படிங்கிற ஒருவரால் கட்டப்பட்ட அல்லது ஏற்படுத்தப்பட்ட ஒரு பள்ளியிலிருந்து மெய் சேர்ந்து பள்ளி, அது பள்ளின்னு இருக்குது. ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் அதை வணிக பாதைன்னு சொல்கிறாங்க. அப்படி வணிக பாதையாக இருப்பதனால் இது சமணர்கள் தங்குவதற்கு மட்டுமல்ல, வணிகர்கள் தங்குவதற்குமான கற்படுக்கைகளாகவும் இது பயன்பட்டிருக்கக்கூடும். அதன் பிறகு இளையூர் அப்படிங்கிற இந்த முதல் சொல் இந்த ஊரை குறிக்கிறது. அது வெறும் இளையூரில், அது இடையூர். இடையூர் என்பது ஆடு மாடு மேய்க்கும் சமூகம் அதிகமாக தங்கியதால் இந்த ஊர் இடையூராக இருக்கக்கூடும். இதை புத்தர் போன்ற தோற்றத்தில் இருக்கிற ஒரு சிற்பம் இருக்கு இல்லையா, அது கிபி 8ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 800 வருஷம் கழித்து தான் அது இருக்குது. அது இப்போ என்னை போன்ற ஆட்களுக்கு யாராவது சமணம் ஓடு உட்காந்துருந்தால் அது புத்தர்னு ஆயிரும். அது என்ன சொல்கிறோம்னா, அது புத்தருடைய படம் இல்லை. அதை ஏற்படுத்தியவர் அச்சநந்திங்கிற ஒருத்தர், அவர் வடிவமைச்சது. சைவம் வைணவம் ரெண்டும் உருவ வழிபாட்டில் இருக்கும் பொழுது உருவ வழிபாட்டை மறுத்த சமணம் தாக்கு பிடிக்க முடியாமலோ அல்லது அவர்களோடு தழுவி கொண்டிருந்து விடலாம் என்றோ நினைத்து மதுரையை சுற்றி வேறு வேறு இடங்களில் இதை போன்ற தீர்த்தங்கரர் அப்படிங்கிற பெயரால் வழங்கப்படுகிறது. வாசிப்பு. இளையூர் அரிதின் பழி. பொருள்: இளையூரைச் சார்ந்த அரிதின் என்பவரால் கொடுக்கப்பட்ட பள்ளி என்பது இதன் பொருளாகும். மதுரையை சுற்றி இதை போன்ற சிற்பங்கள் வடிக்கப்படுகின்றன. அப்போ இங்கே சமணர்கள் தொடர்ச்சியாக மதுரையை சுற்றி இருந்திருக்க வேண்டும். அவர்களை காண்பதற்கும் இந்த பாதையில் கவுந்தியடிகள் இருந்தாலும் கண்ணகி இந்த பாதையில் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் ஆய்வு சொல்வது. இப்படி ஒரு 3 சொல்லுள்ள ஒரு கல்வெட்டு இத்தனை வரலாற்று அடையாளங்களை தனக்குள்ளே வைத்திருக்கு என்பது இன்னொரு சுவாரஸ்யம். இதில் இப்போ நம்ம இருக்கிற இடம் கருங்காலக்குடி. இது பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டோட ஒரு எல்லையாகவும், இந்த பக்கம் சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நடுவில் உள்ள அமைஞ்சிருக்கிற ஒரு இடம். இந்த இடத்தோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேலே இந்த இடத்துல மனிதர்கள் தொடர்புடைய இடங்களாக பார்க்கப்படுது. ஏன்னா கால்நடை சமூகம் வரையப்பட்ட ஓவியங்கள் மலையின் மேற்பகுதியில் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டு பழமையான ஓவியங்களை அந்த மலைக்கு மேலே பார்க்கலாம். இந்த மலையிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தெற்க பார்த்திங்கன்னா குரங்குப்பண்ணை சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா கற்திட்டைகள் 10க்கும் மேற்பட்ட கற்திட்டைகள் நல்ல நிலையில் இருக்குது. அது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கக்கூடும். இந்த மலையை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக ஒரு 5000 ஆண்டுகளில் உள்ள ஓவியங்களும், அதுக்கடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களும், அப்புறம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வட்டெழுத்து, இப்படி தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஒரு 5000 ஆண்டு மனிதர் வாழ்வியல் இங்கே இருந்ததுக்கு இது மிகப்பெரிய ஒரு இடம். கடைசியாக ஒரு பிரிட்டிஷ் ரெக்கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வணிகர்கள் இரவு நேரத்தில் இந்த பகுதியில் பயணிக்கிற பொழுது இந்த கருங்காலக்குடி ஒரு காட்டுப்பகுதி, அதிக வன சூழ்ந்த பகுதி. இந்த வண்டி மாடுகளில் போகிறவங்க வண்டி மாடுகள் இரவு இங்கே தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் கொண்டு போவாங்க. அந்த சமயத்தில் ஒரு சின்ன அளவில் ஒரு வரி வாங்கினது மாதிரி ஒரு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த ஒரு பழக்கம் இந்த பகுதியில் இருந்திருக்கு. அப்படி ஒரு கூடுதலாக ஒரு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது மதுரைக்கு மிக முக்கியமான ஒரு தொன்மை தலமாக நம்ம பார்க்கலாம். இந்த இடம் மகாவீரருக்காக எடுப்பிக்கப்பட்ட ஒரு தலம். இந்த ஆனால் என்ன காரணத்தினால தெரியவில்லை, இந்த இடத்துல அந்த ஸ்கல்ப்சர் காணா. பட் இந்த பெடஸ்டலினுடைய கீழ்ப்பகுதியில் அந்த சிம்மமுகம் இருக்கின்ற காரணத்தினால நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாம், இது மகாவீரருக்காக எடுப்பிக்கப்பட்ட ஒரு சிற்ப திருமேனியாக இது இருந்திருக்க வேண்டும். பிற்காலகட்டத்தில் இந்த சிற்பம் ஒன்று மிஸ் ஆகியிருந்திருக்கலாம், அல்லது காணாமல் கூட போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக இந்த இடம் ஒரு திருமேனி இருந்தது, அதை வழிபடுவதற்காக இந்த சமண பள்ளியில் இருந்து தங்கியவர்கள் அதை கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம்.
சில மலைத்தொடர்கள் ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டு வரையிலும் சமணம் அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியாக கருங்காலக்குடி என்ற மலையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த உதாரணமாக இருக்குது. காரணம், இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழி கல்வெட்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 7, 8, 9ஆம் நூற்றாண்டு பகுதிகளுக்கு உட்பட்ட வட்டெழுத்து கல்வெட்டு கிடைக்கிறது. இவை தவிர்த்து பிற்காலகட்டங்களில் இந்த கருங்காலக்குடியை சுற்றி ஏறக்குறைய 12க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் சமீப கால வரையிலும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கண்டுபிடித்து ஆவணப்படுத்தியுள்ளது. அப்போ அந்த கருங்காலக்குடி என்ற ஒரு ஊர் தொடர்ச்சியாக தொல்குடி சமூக மக்களுடைய காலகட்டத்தில் இருந்து ஏறக்குறைய இன்றைய காலகட்டம் வரையிலும் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றுடன் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊர் என்றால் அது கருங்காலக்குடியைத்தான் சாரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.